கைஸ் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு 1 monthக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க கோபுரம். இங்கே பாருங்க, மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு. கோபுரம் அழகா இருக்குல்ல கைஸ். இங்க பாருங்க, கிளைமேட்டை அடிச்சு நவுத்துது. ஃபுல்லாவே மிஸ்ட். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புதிய விளாக். எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். பேக்ல பாருங்க, வாங்க. அதே மாதிரி மருதமலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கார் 2 பைக் போகிற வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸில் போகிற வழி. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 600 படிக்கட்டில் இருக்குது. 600 படிக்கட்டில் ஏறி போனோம். இன்னொன்று வண்டியில் போனீங்கன்னா பைக்கு அண்டு 4 வீலரு கார் இது மட்டும் தான் அலௌடு. பஸ்ஸு மேலே அலௌடு இல்லை. இதில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹில்ஸில் ஏறி கொஞ்சம் நேரத்தில் போயிடலாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes or 7 minutes போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்குன்னு கோயில் நிர்வாகமே ஒரு 2-3 பஸ் இருக்குதுங்க. அந்த பஸ் மட்டும்தான் அலௌடு, மேலே போயிட்டு கீழே வரும். அதுலேயும் நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் ட்ராவல் பண்ணிக்கலாம். தோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். நல்லா இருக்குல்ல, அந்த கோபுரமும் பேக் சைடில் இருக்கிற பனிமூட்டமும் நல்லா இருந்துச்சுங்க அந்த ஒரு ஃபீலு. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, கிளைமேட்டை அடிச்சு நவுத்துது. ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. பங்கமா இருக்கா, சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ மிஸ்டா இருக்குதுன்னு. கோபுரம் அழகா இருக்குல்ல, வாங்க. என்னன்னா கூட்டம் இன்னைக்கு பயங்கரமா இருக்குங்க. மார்னிங் நேரமா கோயம்புத்தூர்ல ப்ரெஸ்அப் ஆகிட்டு வந்துட்டோம். மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு. நல்லா இருக்குல்ல. அப்படியே மேல பார்த்தீங்கன்னா கோபுரம். இங்க பாருங்க, மயில் படம் வந்து அழகா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு 1 monthக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மருதாசனம் இருக்க மனக்கவலை எதுக்குன்னா, அவர் இருக்கும்போது நம்ம மனக்கவலையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. RGB லைட்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் அந்த லைட்லாம் நைட் டைம் தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். அழகா இருக்கு இந்த வியூ. கைஸ் ஏறிட்டு இருக்கோம். கைஸ் கீழ இருந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்டெப்ஸ். நம்ம வண்டிகளே சீட்டா மேல வந்துட்டோம். கூட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையே பாத்தீங்கன்னா கூட்டம் நல்லா இருக்கு, நிறைய தான் இருக்கு. கைஸ் அதெல்லாம் கோயம்புத்தூர் நகரம். அதெல்லாம் மிஸ்டாலே மறைச்சிக்கிச்சுங்க. கைஸ் கோயம்புத்தூர்லேயே ஒரு முக்கிய ஆன்மீக தலமாக இருக்குது கைஸ் இந்த மருதமலை.
கிளைமேட் தாங்க அழிட்டு விட்டுருச்சு இன்னைக்கு. பட்டியில ஓரளவுக்கு கூட்டம் இல்லைங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குது. பட்டியில ஃப்ரீயா போயிட்டு இருக்கோம். அதிகமா கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லைங்க. ஆனா பாதி பேர் வந்து ஓம் சக்தி கோயில்ல இருந்து நம்ம நிறைய வராங்க, வந்துக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த மருதமலைக்கு வந்து ஒரு 5 or 6 years சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் வருவோம். வருஷம் வந்து கூப்பிட்டு வருவாங்க எங்கள் ஊர்ல இருந்து. அதனால வந்து ஒரு 6 yearsக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து கோயில் வந்து இப்போ நிறைய கட்டிட்டாங்க நாட்டுக்கு. அப்புறம் வந்து இந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் நீங்கள் எத்தனை வந்துருக்கீங்க? நான் 3வது டைம் பேஸ். பாலாஜி ப்ரோ ஃபஸ்ட் டைம். எந்த நேரத்தில் கூட்டம் இல்லைன்னு சொன்னோம் அப்பயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்க்கலாம், சாமின்னு பார்க்க வந்தோம்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே போய் பார்த்தா அந்த ஒரு நல்ல ஒரு அது சிம்பிளாக போயிடும். அதனால் எந்த சாமியும் பார்த்தாலும் வந்து வெயிட் பண்ணி காத்திருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். கைஸ், பாலாஜி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாலாஜி ப்ரோ, நேற்று சண்டே, இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு இங்கே இருப்பேன்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லையே. ஏன் நினச்சி பார்க்கல? நான் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுவேன். சடன் பிளானுங்க. இங்கே வருவோன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கல. சடனாக வந்தோம். கோயம்புத்தூர் நேற்று நைட்டு வந்தோம், சாப்பிட்டோம். சரி மார்னிங் இருந்துட்டு நம்ம முருகரை வணங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு வந்திருக்கோம். பட்டியல் நின்றுட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட்டாகும், டேட்டு தான் ஆக மாட்டேங்குது. சரி, ஆனால் பரவாயில்ல. கைஸ், ½ an hour நின்றுட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. 1 hour வெயிட் பண்ணி சாமியை வணங்கிட்டோம். ரொம்ப அதாவது 2 நிமிஷம் அங்கேயே இருந்தோம். நல்ல ஒரு ஃபீல். வாங்க வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சாமி சிறப்பாக வணங்கிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். கிளைமேட் தாங்க அன்னைக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. பாருங்க எப்படி இருக்குது கிளைமேட்டு. இந்த ப்ரெஷரை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. புளியோதரை இந்த பேருந்து தான் கீழேருந்து மேலே வரும். இது டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. வேறு எந்த பேருமே மேலே அலௌடு இல்லை. இந்த பேருந்து மட்டும்தான் மேலே அலௌடு. பேக்ரவுண்டுக்கும் அப்படி சூப்பராக இருக்குது. கைஸ், சிறப்பாக தரிசனம் முடிஞ்சிச்சு. 1 hour வெயிட் பண்ணி சூப்பராக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கைஸ், இதோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு புதிய விளாகில் பார்க்கலாம் கைஸ். இந்த வியூ தான் கைஸ் பயங்கரம். சரிங்க, பை.